ஓப்பனாக சொல்ல உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கான பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோன்ட் கெட் இன்டு தட். கருப்பாக இருக்கிற டார்க் ஸ்கின் இருக்க நமக்கு லைட்டர் ஸ்கின்ல குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து ஜீனோட காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா. ஒரு ஜீன்லையும் 2 டைப்ஸ் ஆஃப் கருப்பாக இருக்க குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு சிகப்பாக குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற டவுட்டில் தன்னோட குழந்தையவே அடிச்சு கொண்டுட்டாங்க இந்த பேரண்ட்ஸ். சிவகங்கை மாவட்டத்தில் இருந்த இந்த பேரண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான இவங்க அந்த 4 மாச குழந்தை சிகப்பா இருக்கிறதுனால இது நம்மளோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு டார்ச்சர் கொடுத்துருக்காரு. ஒய்ஃபுக்கும் அந்த குழந்தை மேலக்கும் வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய அடிச்சு கொண்டுட்டாங்க. எவ்வளோ ஒரு அறியாமையோட ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான் இது. கருப்பா இருக்கிறவங்களுக்கு சிகப்பா குழந்தை பிறக்குமா பிறக்காதா? வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஜீன்னா என்ன, அதில் ரெசசிவாக இருக்கிறது கேரக்டர் அண்ட் டாமினண்ட்டாக ஒரு கேரக்டர் இருக்கும். இது எப்போ வேணாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா மாறும். ஸோ இந்த விஷயத்த கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதனால அவங்க இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நவ். மை நேம் இஸ் சக்தி. ஐம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஐம் ஆல்சோ ஃபார்மசிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேரண்ட்ஸ் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்க. இவங்க 2 பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்து அது புரோக்கன் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ்க்கு போயிருக்காங்க. ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா 2 பேருமே ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியோட இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து தன்னை நர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. இந்த பையன் வந்து தான் ஒரு பேக்கரி ஓனர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியோட இன்ட்ரடியூஸ் ஆன அவங்க ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ல ஸ்டார்ட் ஆன அந்த உறவில் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறதான் இந்த இன்சிடென்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. எந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகவே போகாதீங்க. நம்பர் 1 லேர்னிங் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. அண்ட் செகண்ட் விஷயம், சப்போஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்ல உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கான பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோன்ட் கெட் இன்டு தட். 3வது விஷயம், கருப்பாக இருக்கிற டார்க் ஸ்கின் இருக்க நமக்கு லைட்டர் ஸ்கின்ல குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து ஜீனோட காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா. ஒரு ஜீன்லையும் 2 டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். இதுலையும் ஒருத்தரோட டிஎன்ஏவிலையுமே 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் அல்லேல்ஸ் சொல்லுவோம். இதை ஒன்று வந்து ரெசசிவாக இருக்கும், இன்னொன்று வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அதுதான் ஒரு நம்மளோட கேரக்டர்ஸ் ஒன்னொன்றுக்கும் அதுதான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டோனுக்கு ஒரு ஜீன் இருக்கும். அண்ட் ஒரு நம்ம பேசுகிற இந்த வாய்ஸ்க்கு ஒரு ஜீன் இருக்கும். நம்ம கண்களுக்கு நம்மளோட ஒரு ஆர்கானுக்கும் அந்த கேரக்டருக்குமே ஒரு ஜீன் இருக்கும். அந்த ஜீனில் வந்து ஒன்று வந்து ரெசசிவாக இருக்கும் அப்படின்னா அமைதியாக இருக்கும், அது ஒர்க்கே பண்ணாமல். இன்னொன்று வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அந்த டாமினண்ட்டாக இருக்கிறது தான் வெளியில் தெரியும். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து டாமினண்ட்டாக இருக்கும், ஒன்று ரெசசிவாக இருக்கும். அது வந்து எத்தனாவது ஜென்ரேஷனில் அது மியூட்டேஷன் ஆகும்னு தெரியாது, எத்தனாவது ஜென்ரேஷனில் அது காம்ப்ளெக்ஸாக மாறும்னு தெரியாது. அப்போ தான் அது வெளியில் வரும். அது வரைக்கும் அது வெளியில் வராது. ஸோ இப்போ இவங்களுக்கு வேறு மல்டிபிள் ஜீன்ஸ், வேறு ஜீன்ஸ்லேருந்து இவங்க கிராஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால அந்த மல்டிபிள் ஜீன்ஸில் அந்த டாமினன்ட் 2 பேருக்கிட்டையுமே இவ்வளோ நாளாக ரெசசிவாக இருந்த அந்த டார்க் டோன் வந்து இப்போ இந்த குழந்தைக்கு 2 பேருக்கிட்டேருந்து கிடைச்சதுனால அது வந்து டாமினண்ட்டாக மாறி இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு இந்த சின்ன ஒரு ஜெனட்டிக் அந்த காம்ப்ளெக்ஸ் விஷயம் தெரியாமல் அவங்களோட அறியாமையால் அந்த அழகான குழந்தைய கொண்டுட்டாங்க. அந்த பச்சை குழந்தையோட உயிர் போயிடுச்சு. இனிமே இது மாதிரி தடுக்கணும் அப்படின்னா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கலர் நம்மளோட வெளியில இருந்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிட்டு லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடாது. யாரோ சொல்லியிருக்காங்க கிராமத்தில், இது என்ன ஓன் குழந்தையா, இது வேறு கலரில் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சொசைட்டி கொடுக்குற விஷயங்கள் அந்த நார்ம்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நான் ஃபிட் ஆகணும்லாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா உங்கள் குழந்தையும் உங்கள் ஒய்ஃபும் தான். அதே மாதிரி பெண்களே உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் உங்கள் குழந்தையும் உங்கள் ஹஸ்பண்டு தான். அதை மீறி தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம். நீங்க இதை தான் நீங்க அங்க கொண்டு போய் ஃபிட் பண்ண நினைக்கணுமே தவிர அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஃபிட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க போட்டிருக்க பாக்ஸ்க்குள்ள கட்டத்துக்குள்ள நான் என் ஃபேமிலியை வளைச்சு நெளிச்சு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண அப்படிலாம் நினைக்காதீங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ இஸ் யுவர் ஃபேமிலி. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்து தான் நீங்க சொசைட்டியில சொல்ற விஷயங்களை கேட்கறாதெல்லாம் உங்க மனசுக்கு சரி அப்படின்னு தோணுது. இது என் மனசு அறிஞ்சு நான் வந்து போய் சொல்லலை, என் மனசாட்சிப்படி நான் இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், இதுதான் எனக்கு சரின்னா அதுவே போகுதுங்க. இந்த சொசைட்டி சொல்லுது அது உங்க குழந்தை இல்லை அப்படின்றதுக்காகலாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
நம்புங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லை, அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தான் ரொம்ப ட்ராஜடிஸில் கொண்டு போய் முடியும். நிறைய பேர் இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் போகிறது அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் போகிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் இல்லாமல் போகிறது ஒன்று, இன்னொன்று இந்த கமிட்மெண்ட் இல்லாமல் போகிறது ரெண்டு, மூணாவது விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்த ஸ்பேஸ் இருக்காது, தன்னோட கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, வார்த்தையை அளந்து பேசுவாங்க, பார்த்து பார்த்து பேசுவாங்க, யோசிச்சு பேசுவாங்க. அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம். உங்களால் நீங்களாக இருக்க முடியல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள அப்படின்னா தட் இஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு மனசில் தோன்றத கோபமோ வலியோ இல்லை எரிச்சலோ அது என்ன ஃபீலிங்காக இருந்தாலும் சரி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு செக்யூர்டான ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சண்டைகள் வரும், ஆனாலும் உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு அழுகுறீங்க, ஃபில்டர் பண்ணி பேசுகிறீங்க, ரொம்ப வேர்டிங்ஸை கண்டுபிடிச்சி காஷியஸாக பேசுகிறீங்க. ஐயோ நான் இதை சொன்னால் சண்டை வந்துடுமோ, அதை சொன்னால் சண்டை வந்துடுமோ அப்படிலாம் பயப்படுறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப செக்யூர்டாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்போ ரெண்டு பேருமே லேர்ன் பண்ணணும், எப்படி அதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எப்படி செக்யூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம போகிறது, எப்படி ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டை நமக்கு உருவாக்கிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணி ரெண்டு பேரும் அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு அதை நோக்கி கொண்டு போகணுமே தவிர, இல்லை நான் வார்த்தைகளை வந்து குறைச்சிக்கிறேன், நான் என்னோட பேச்சு குறைச்சிக்கிறேன், நான் அளந்து பேசுகிறேன், நான் ஃபில்டர் பண்ணி பேசுகிறேன், சில விஷயங்களை நான் காட்ட போகிறதில்ல, சில விஷயங்களை நான் வெளியிலேருந்து எடுத்துக்க போகிறேன், சில விஷயங்களுக்கு எனக்கு எமோஷனல் சப்போர்ட் ஐம் கோயிங் டு டேக் இட் ஃப்ரம் அவுட் சைட், அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேஃபாக இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறீங்க இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் தான் கொண்டு போய் விடும். ஸோ டோன்ட் திங்க் இன் தட் வே. எப்போவுமே ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்க முடியணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கணும். ஒரு கண்மூடித்தனமான ட்ரஸ்ட் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐ நோ அபவுட் மை பார்ட்னர், ஐ நோ அபவுட் மை ஒய்ஃப், ஐ நோ அபவுட் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது அந்த ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே. அந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக வளருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டியது, ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரோல் தூக்கி போட்டுட்டு as a parent-ஆ in which way I can contribute a better environment to my family, my kid அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் பெட்டராக உங்களால் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகி திருப்பி செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கும் போது இவங்களுக்கு இதுதான் ஃபைனல் சான்ஸ்னு உள்ளே வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஆசையில் ஒரு ஈர்ப்பில் கல்யாணம் ஆகியிருக்கலாம், லவ் கூட இருந்திருக்கலாம். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல தெரியல. நான் வந்து இது பொய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் ஆனஸ்டி தான். அந்த ஆனஸ்டி இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகாதீங்க. ரெண்டு பேருமே லேர்ன் பண்ணணும், எப்படி அதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எப்படி செக்யூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போகிறது, எப்படி ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டை நமக்கு உருவாக்கிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணி ரெண்டு பேரும் அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு அதை நோக்கி கொண்டு போகணுமே தவிர, இல்லை நான் வார்த்தைகளை வந்து குறைச்சிக்கிறேன், நான் என்னோட பேச்சு குறைச்சிக்கிறேன், நான் அளந்து பேசுகிறேன், நான் ஃபில்டர் பண்ணி பேசுகிறேன், சில விஷயங்களை நான் காட்ட போகிறதில்ல, சில விஷயங்களை நான் வெளியிலேருந்து எடுத்துக்க போகிறேன், சில விஷயங்களுக்கு எனக்கு எமோஷனல் சப்போர்ட் ஐம் கோயிங் டு டேக் இட் ஃப்ரம் அவுட் சைட், அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேஃபாக இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறீங்க இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் தான் கொண்டு போய் விடும். ஸோ டோன்ட் திங்க் இன் தட் வே. எப்போவுமே ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்க முடியணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கணும். ஒரு கண்மூடித்தனமான ட்ரஸ்ட் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐ நோ அபவுட் மை பார்ட்னர், ஐ நோ அபவுட் மை ஒய்ஃப், ஐ நோ அபவுட் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது அந்த ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே. அந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக வளருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டியது, ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரோல் தூக்கி போட்டுட்டு as a parent-ஆ in which way I can contribute a better environment to my family, my kid அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் பெட்டராக உங்களால் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகி திருப்பி செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கும் போது இவங்களுக்கு இதுதான் ஃபைனல் சான்ஸ்னு உள்ளே வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஆசையில் ஒரு ஈர்ப்பில் கல்யாணம் ஆகியிருக்கலாம், லவ் கூட இருந்திருக்கலாம். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல தெரியல. நான் வந்து இது பொய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் ஆனஸ்டி தான்.
அந்த ஆனஸ்டி இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போவே போகாதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லை, நான் யாரு அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு கூட தைரியம் இல்லை அப்படின்னா நெவர் கெட் இன் டு தட் ரிலேஷன்ஷிப். ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ் காமிச்சு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வில் நாட், அது வந்து லாஸ்ட் ரொம்ப நாளைக்கு இருக்காது. இட் மே கெட் பிரேக், எப்போ வேணாலும் அது பிரேக் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிஸ்லேயும் முடியலாம். அண்ட் ரெண்டு பேருக்குமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு கஷ்டமான கண்டிஷன்ஸை கொடுத்துடலாம். அதுக்கு பெட்டர் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே போகாமல் இருக்கிறது பெட்டர். இது ரிலவெண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ட்ராஜடிஸை தடுக்கிறதுக்கு இதை பற்றி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மக்களுக்கு இதை சொல்லுங்கள். நம்மளோட கலர், நம்மளோட ஸ்கின் கலர், நம்மளோட ஒரு கேரக்டருக்கும் நம்மளோட ஜீன் வந்து 2 டைப் ஆஃப் ஜீன் இருக்கும் உள்ள. ஒன்று வந்து ரெசசிவாக இருக்கும், இன்னொன்று டாமினண்ட்டாக இருக்கும். அந்த டாமினண்ட்டாக இருக்கிற ஜீன் வந்து அதுதான் வந்து கேரக்டரை டிசைட் பண்ணுது. இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து அது டாமினண்ட்டாக இருந்திருக்கலாம், பையனுக்கு வந்து அது ரெசசிவாக இருந்திருக்கலாம். ஸோ இது மாதிரி மிக்ஸ் ஆகி வேரியஸ் ஜென்ரேஷன் ஆகி கடைசி இவங்களுக்கு வரும்போது அந்த ஜீன் காம்ப்ளெக்ஸ் ஃபினோமெனால திடீர்னு வந்து ஒரு 2 ரெசசிவாக இருக்க ஜீன் திடீர்னு டாமினண்ட்டாக ஆயிருக்கலாம். இவ்வளோ நாள் அந்த டார்க் வந்து ரெசசிவாவே 2 பேருக்குள்ளே இருந்திருக்கும். இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு சொல்லுவோம். 2 பேருக்குமே வந்து ரெசசிவா இருந்திருக்க அந்த ஜீன் வந்து திடீர்னு 2 பேருக்குள்ளேயுமே வந்து டாமினண்ட் ஆயிருந்துருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு டாமினண்ட் ஆயிருந்துருக்கலாம். அது வந்து குழந்தையோட ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துருக்கலாம். இதை பத்தி தெரியாம இந்த குழந்தை என்னோடது இல்லை, இந்த குழந்தை யாரோடதோ அப்படின்னு சொல்லி ஈஸியா அந்த பொண்ணோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப மனசு காயப்படுத்தி அந்த பொண்ணு அந்த ஏற்கனவே வலியோட அந்த குழந்தைய பெற்று போட்டிருப்பான். அந்த பொண்ணு 4 மாசம் தான் ஆகுதுன்னா இந்த வலியோட இருந்திருப்பான். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளோட இருந்திருப்பான். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ, லாட் ஆஃப் ஸ்டப்ஸ். அதுக்கு நடுவில் அந்த ஹஸ்பண்ட் இவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருந்தா அந்த குழந்தைய என்ன பண்ணோம், அதை சேர்த்து அடிச்சிருக்கா. குழந்தைய கொண்டுட்டு இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு, அந்த ஹஸ்பண்ட், அந்த மாமியார் எல்லாரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையே போச்சு. இந்த குழந்தையோட லைஃப்பும் போச்சு, அவங்களோட லைஃப்பும் போச்சு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தடுத்திருக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சயின்ஸ் எங்கேயோ வளர்ந்துருச்சு. ஆனா மக்கள் வந்து இவ்வளோ அறியாமையில் இருக்காங்களே, அதனால அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்களே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்போ மாற்ற போறோம்னு தெரியல. ஐ ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போஸ் யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்காத மக்களுக்கு சொல்லுங்க. குழந்தைய ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கலர் மாறும், இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கூகுளில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் வந்து மற்றவங்களோட பார்வைக்காக வாழ்கிற அந்த எண்ணங்களை மாற்றிக்கோங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிங்கன்னா யாரை எவன் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு படம் நான் பார்த்தேன், அந்த நாச்சியா படத்தில் அந்த பையன் சொல்லுவான் கடைசியா, அந்த குழந்தை யாரோடதா இருந்தாலும் பரவாயில்ல மேடம், ப்ளீஸ் அதை மட்டும் அவகிட்ட சொல்லிடாதீங்க, என் குழந்தை நினச்சிக்கிட்டு இருக்கா. அதான் உண்மையான லவ். அந்த அளவுக்கு நான் உங்களை வந்து ரொம்ப பெருந்தன்மையோட இருங்கன்னு நான் சொல்லலை. இருக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது, இல்லைன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் உண்மையை கூட பொய்ன்னு ஏன் சொல்லணும்? இப்போ இந்த பொண்ணு அப்படி தப்பான பொண்ணான்னு தெரியல நமக்கு, ஆனால் தப்பான பொண்ணோ இருக்குமோன்னு நினச்சி அவங்க ஹஸ்பண்ட் பிஹேவ் பண்ண விஷயங்கள், ஏன்னா அந்த குழந்தையோட கலருக்காக. ஆனால் குழந்தையோட கலர் மாறுறதுக்கான பாசிபிலிட்டி சயின்ஸ்லேயே இருக்கு. ஜீன்ஸ் வந்து மியூட்டேஷன் ஆகும்போது, ஜீன்ஸ் வந்து மாறும்போது ஜீனோட காம்ப்ளெக்ஸ் ஃபினோமெனா அது ஆக்சுவலாக. அதனால பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். எப்போவுமே இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட், நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா எப்போவுமே இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை இந்த அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மூலமா we can have like a better ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு லைஃப், அதே நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்னு தெரியல. ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்க and try to create awareness and try to stop the tragedies. இந்த மாதிரி ட்ராஜடிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப, இந்த விஷயத்துக்காகலாம் கொலை நடக்கிறது, இந்த விஷயத்துக்காகலாம் மனுஷங்க ஜெயிலுக்கு போகிறது, அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப அநியாயம். கேட்க முடியல என்னால், மனசில் இதில் டைஜஸ்டே பண்ண முடியல இந்த நியூஸ்லாம். அந்த பச்சை குழந்தை என்ன பண்ணுச்சு, அது நீங்கள் யாருக்காவது தத்தாவது கொடுத்துருக்கலாமே. ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் அதை இன்னும் அந்த நியூஸை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. சிகப்பா பிறந்தது அந்த குழந்தையோட குற்றமா? நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எனக்கு தெரியல. With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye bye. Take care.